Charter President, Rotary Club of Tiruchirappalli, DC Pride. Belmont. Prabhu. And the one. Shakla, Rotary prayer, please. The Wonder, Belmont Tailors. Sorry for the interruption. Rotary prayer by Rotarian Abdul Karim Shakla. We pray, Almighty God, that you bless this assembly with good acquaintance and fellowship, guide each one of us to dignify our occupation as an opportunity to serve society, help us to prove useful to the community and country in which we live, and advance national and international understanding, goodwill and peace through the Rotary ideal service above self. Thank you, sir. Thank you, Sakla. Next, four-way test by Rotarian P. Raja, President, Rotary Club of Attur. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். The four-way test was adopted by the Rotary in the year of 1943. More than 100 languagesல இதை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. Number 1 is the truth. இது உண்மையானதா? Number 2 is it fair to all concerned? அனைவருக்கும் நியாயமாக இருக்குமா? Number 3 will it build goodwill and better friendship? இச்செய்கையால் நட்பெயரும் மேம்படுத்தப்பட்ட நட்பும் உருவாகுமா? Number 4 will it be beneficial to all concerned? இது தொடர்புடைய அனைவருக்கும் நன்மை பயக்குமா? Thank you very much for this opportunity, sir. Thank you, President Raja. அனைவருக்கும் அறிந்திருப்பீர்கள், நமது பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் மட்டுமல்ல, சுமார் 42,000 பாடல்களுக்கு மேல் பாடிய திரு எஸ்பிபி அவர்கள் மறைந்தார். அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நம்முடைய சென்னை ரொட்டேரியன் கிரிதரன் அண்ணா அவர்கள் ஒரு பாடல் பாடுவார். இதன் மூலம் நாம் அவருக்கு நம்முடைய அஞ்சலியை செலுத்துகிறோம். நன்றி. கிரி அண்ணா, ப்ளீஸ். Thank you for the opportunity. மறைந்த மாபெரும் மனிதர், நடிகர், நமது வாழ்வில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கிய எஸ்பிபி அண்ணா அவர்கள் நினைவாக இந்த பாடல் பாடுவதில் மிக மகிழ்ச்சி. ஆடியோ கரெக்டாக இருக்கா? இருக்கா? சங்கீத நேரம் பேசிந்தும் நேரம் ஆகாயம் நாளை என் வீரமே என்றும் உலாகுமே, நாளை என் வீரமே என்றும் உலாகுமே, என்றும் விழாவே என் வாழ்விலே. சங்கீத நேரம் பேசிந்தும் நேரம் ஆகாய பூக்கள் தூங்கும் காலம்.
போகும் பாதி தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஜீவ சுகம் பெறாத நதியில் நீந்தவா போகும் பாதி தூரமே வாழும் காலம் கொஞ்சமே. I was muted. வருது சார், ஆடியோ வருது. No, now it's okay. Suddenly it was muted. போகும் பாதி தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஜீவ சுகம் பெறாத நதியில் நீந்தவா போகும் பாதி தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஜீவ சுகம் பெறாத நதியில் நீந்தவா. இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வே இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வே கேளாய் பூமலர்வே. ஓ சங்கீத வேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கு சூடும் காலம். உள்ளம் என்னும் ஊரிலே பாடல் என்னும் பேரிலே நாளும் கனவுகளாக பவனிகள் போகின்றதே. உள்ளம் என்னும் ஊரிலே பாடல் என்னும் பேரிலே நாளும் கனவுகளாக பவனிகள் போகின்றதே. எந்த மூச்சும் இந்த பாட்டும் அணையாவிளக்கே எந்த மூச்சும் இந்த பாட்டும் அடையாவிளக்கே கேளாய் பூமனமே. சங்கீத வேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாய பூக்கள் தூவும் காலம். நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே என்றும் விழாவே என் வாழ்விலே. சங்கீத வேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் தூக்கு தூவும் காலம். Thank you for the தேங்க்யூ கிரியண்ணா, தேங்க்யூ சூப்பர். எஸ்பிபிவே எங்ககிட்ட காட்டிட்டீங்க. தேங்க்யூ தேங்க்யூ கிரியண்ணா, தேங்க்யூ. தேகம் மறைந்தாலும் இசையாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் எஸ்பிஐ நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அதுபோல் நாம் அனைவருமே தொழில் செய்து கொண்டிருக்கிறோம். நம் தேகம் மறைந்தாலும் நம் தொழிலும் தொழிலாய் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்ற இறைவனை வேண்டி வரவேற்புரை வழங்க ரோட்டரி கிளப் ஆஃப் வெல்லூர் ஆற்காடின் தலைவர் ரொட்டேரியன் சதீஷ் அவர்களை வரவேற்கின்றேன். சதீஷ் சார், நீங்களே வந்து அன்மியூட் பண்ணிக்கலாம். Yes, sir. Yes, yes. Good evening to one and all. I welcome you all for the 30th Rotabus meeting. I welcome the DGN, DG, participating members, joint clubs. I want to make the presence of all the initiative clubs here. It is a joint initiative of Rotary Club of Chinnasalem, Coimbatore Tech City, Colombo Centennial, East Coast Ramanad, Pondicherry Galaxy, Tirupur East, Tiruchirappalli Phoenix, Rotary Club of Vellore Accord. I welcome the chief guest for today, Rotarian JKN Palani, District Governor nominee for the year 22-23. I welcome the guest of honor, Mr. SLN Sathappan, Chairman and Managing Director, SLN Coffee Private Limited, famously known as the La Vista Instant Coffee. I welcome you all for the evening today.
Thank you, Satish. Thank you, sir. Thank you. Should I go with the introduction of the chief please. guest? Yes, please. So let me introduce the DGN of my own district 3231. DGN for the year 22-23. JKN Palani sir, MA CIS. JKN Palani sir was born in the year 69 at Gudiyatham and completed his MA in English Tamil literature. Our Rotary சேர்ந்தது மெயின் காரணமே வந்துட்டு ரோட்டரியோட ஃபிளாக்ஷிப் ப்ராஜெக்ட் போலியோ இம்யூனைசேஷன். அந்த ப்ராஜெக்டை பார்த்து தான் ரோட்டரியில இணையணும்னு நினைச்சு 2011 தான் வந்துட்டு he joined Rotary Club of Gudiyatham in the year 2011. அன்னிலேருந்து இன்னைக்கும் ரொம்ப ஃபுல் ஹார்ட்டடா he is into Rotary. The major project, the signature project, what he is known for is the revolution of Robinson Tank. He served as a coordinator to the project, acted as a bridge between government and Rotary in completing the project. The cost of the project was 2 crore rupees. இன்னைக்கு வந்து அந்த tank வந்து it is like full of park. So people are using that tank areas, the walking path. ஒரு நாளைக்கு almost 2000 பேர் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. He is serving as one of the founder president in the Rotary Nalamai Ramanathan Low Caste Hospital, Gudiyatham. It is a pioneer medical institution in and around Gudiyatham. The institution is established with a cost of 10 million. It is serving more than 1,000 people every day with highest public image to the Rotary. So even a Rotary profile 2011 to 2015, he has seen all various level of positions at RC Gudiyatham Club. In 2015-16 club president, 16-17 GGR, 17-18 chartered district secretary, 18-19 assistant governor, 19-20 district conference chairman for the newly bifurcated RA district 3231. And he is elected as governor for the 22-23. In the year 2015-16, conduct a mega job fair with collaboration of Department of Employment, Government of Tamil Nadu, and Vellore district. In the presence of district collector, on the spot job order appointment has been handed over to 1,347 young students, conducting joint meeting in other countries also. He have personally planted more than 1,500 saplings with proper tree guard in and around Gudiyatham alone. He has received 23 district awards. He was one of the 6 presidents who received the citation in the combined district 3230. He is a level 1 major donor, and he has been a main person in making an history in the period of Rotarian AKS Jawaharlal Jain, who created a world record by collecting DRFC of almost 8 crore rupees in the year 2017-18. In the year 17-18, he stood as a foundation chairman for Rotary Club of Gudiyatham, contributing almost $480,000. Personally, he serves as LIC advisor, as MDRT USA, and serving as chairman All India Political Licensing Committee of Life Insurance Agents Federation of India, and bridge between 30 crore life insurance policy holder and 12 lakh LIC agent, and meet high officials of LIC, IRDA, Finance Minister, Government of India to solve the dispute and grievances of them, and Class 1 civil contractor for Highway Department, PWD, Municipality. Founder of Gudiyatham Kamban Kalagam, President, Government Chess Foundation, Gudiyatham Chess Foundation, Chairman, Agriculture Producers and Marketing Cooperative Society, Gudiyatham Taluk. He has attended Rotary Convention in the year 2017 and also visited USA, Sri Lanka, Singapore, Malaysia, and Thailand. He's more active person in our district and in Rotary. I welcome you, sir. Thank you. Thank you, Satish. DGN sir, this time is yours.
அனைவருக்கும் வணக்கம். ரோட்டா பஸ் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு அமைப்புல இன்னைக்கு அதனுடைய 30th மீட்டிங்ல எனக்கு ஒரு வாய்ப்பு பேசுவதற்கு வழங்கிய நம்முடைய நண்பர் சதீஷ்குமார் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். அடுத்த நன்றி யாருக்கு சொல்லணும்னா, இப்படி ஒரு அமைப்பை 9 ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சேர்த்து நான் சதீஷ் கேட்டேன், இதுக்கு எஃபர்ட் போட்டது யாருங்க அப்படின்னு சொல்லி. அது வந்துட்டு மிஸ்டர் செல்வராஜ் சார், திருச்சி பெனிக்ஸ் அப்படின்னார். அவருக்கு ஒரு நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா பிசினஸ் சர்க்கிள் வந்து நம்ம லைஃப்ல வந்து தவிர்க்க முடியாதது. பிசினஸ் இல்லாம வாழ முடியாது. ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் அவர் வந்துட்டு எவ்வளவு சேலரி வாங்கணும் அவருக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு, எவ்வளவு பென்ஷன் வாங்கணும்னு ஒரு லிமிடேஷன் இருக்கு. பட் பிசினஸ் பீப்புளுக்கு அந்த லிமிடேஷனே கிடையாது. ஸ்கை இஸ் த லிமிட் நமக்கு. ஸோ அந்த அடிப்படையில் இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி, அதுவும் ஒரு 9 ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து, அது ஆர்சி சின்னசேலம், ஆர்சி கோயம்புத்தூர் டெக் சிட்டி, ஆர்சி கொழும்பு சென்டினென்டல், ஆர்சி ஈஸ்ட் கோஸ்ட் ராம்நாட், ஆர்சி மெட்ராஸ் மவுண்ட், ஆர்சி பாண்டி கேலக்சி, ஆர்சி திருப்பூர் ஈஸ்ட், ஆர்சி திருச்சி போனிக்ஸ் அண்ட் வெள்ளூர் அக்காட், இவ்வளவு பேரும் சேர்ந்து ஒரு எஃபர்ட் போட்டு இவ்வளவு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பலவேறு டிஜிஸ், டிஜிஇஸ், டிஜிஎன்ஸ், டிஜிஎன்டிஸ், பிடிஜிஸ், ஐபிடிஜிஸ் எல்லாரையும் ஒரு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு, அது இல்லாம அது ரோட்டரி மரபு, ரொட்டேரியன் தான் சீஃப் கெஸ்டா வரணுங்கிறது ரோட்டரி மரபு. அதுல பல்வேறு வாழ்க்கையினுடைய சாதனையாளர்கள் அத்தனை பேரையும் நான் ஒன்னொன்னா பார்த்தா எல்லாரும் வந்து எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கு சீஃப் கெஸ்டா வருகை தந்திருக்கிற நம்முடைய மிஸ்டர் சாத்தப்பன் அவர்களை பத்தி ஒரு இது டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தாங்க. மிக அற்புதமா எப்படி வந்து வாழ்க்கையில வந்து போராடி வெற்றிகரமா ஜெயிச்சு முன்னுக்கு வரணுங்கிறதுக்கு அவர் ஒரு நல்ல உதாரணமாக திகழ்கிறார். அவரையும் இந்த நேரத்துல வணங்கி வரவேற்கின்றேன். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம எதிர்பாராத இந்த வாரம் இழந்திருக்கிற பிரபல பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு வந்து ஒரு அருமையான பாட்டு பண்ணார் ஒரு நண்பர். அவர் யார் சார்? அவரு சென்னையா? ரொட்டேரியன் கிரிதரன் சார், சென்னை சார். அதான் தெரியுது. சென்னை ஆளுங்களுக்கு இதேதான் வேலை. ஏன்னா எங்களுக்கும் பாட வரும், நாங்களும் பாடுவோம். அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்துற மாதிரி ஒரு பாட்டு பாடு எனக்கு கொடுத்த டைம்ல நான் முடிச்சிடுறேன். ஒரு 2 நிமிஷம் முன்னாடி நான் பேசிட்டு இருக்கும் பொழுது டைம் முன்னாடி எனக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருங்க, பேசிட்டே போயிருவோம். ஓகே சார்? ஷூர்ண்ணா. மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ, எண்ணம் கண்ணி பாவை என்று 7 ஸ்வரம்தான் பாடுமோ, பெண்மை இன்றி மண்ணில் இன்பம் ஏதடா, கண்ணை மூடி கனவில் வாழும் மானடா, மண்ணில் இந்த காதல் அன்றி யாரும் வாழல் கூடுமோ, எண்ணம் கண்ணி பாவை இன்றி 7 ஸ்வரம்தான் பாடுமோ, வெண்ணிலவும் பொன்னினலியும் கண்ணியின் துணை இன்றி என்ன சுகம் இங்கு படைக்கும், பெண்மையின் சுகம் இன்றி சந்தனமும் சங்க தமிழும் பொங்கிடும் வசந்தமும் சிந்தி வரும் பொங்கும் அமுதம் தங்கிடும் குமுதமும், கன்னி மகள் அருகில் இருந்தால் சுவைக்கும், கன்னி துணை இழந்தால் முழுதும் கசக்கும், விழியினில் மொழியினில் நடையினில் உடையினில் அதிசய சுகம் இந்த காதல் அன்றி யாரும் பாடல் கூடுமோ, என்னும் கண்டிப்பாவை இன்றி 7 ஸ்வரம்தான் பாடுமோ. ஒரு அற்புதமான ஒரு பாடகரை உலகம் தந்தது. அடிமை பெண் படத்திலே 1966 ஆயிரம் நிலவேவா என்ற பாடலிலே அவர் அறிமுகமாகி 42,000 பாடல்களை பாடியிருக்கின்றார். 16 மொழிகளிலே தாராளமாக பாடக்கூடியவர். அனைத்து விதமான விருதுகளை வாங்கியிருக்கிறார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததற்கு அஞ்சலி செலுத்தி கொண்டிருந்த பொழுதுதான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். சாரி, அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் ஏற்கனவே இந்த மாதிரி அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடி கிரிதரன் அவர்கள் அவர் அற்புதமா அவர் பாடினார். அவர் சிங்கர் மாதிரி இருக்குது. வாழ்த்துக்கள். இப்ப நம்ம பிசினஸ் ஸ்கூல், ரோட்டரி பிசினஸ் ஸ்கூல், ரோட்டா பஸ்
ஒரு அற்புதமா ஒரு ஏற்பாடு பண்ணி நடத்திட்டு இருக்கோம். இவ்வளவு லெவலுக்கு வந்திருக்கிறீங்க. 29 மீட்டிங்ல நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கிறேன். இருந்தாலும் ஃபேஸ்புக்ல போயிட்டு ஒரு சிலதெல்லாம் பார்த்தேன். வண்டர்ஃபுல் கிளாசிக். என்னுடைய நாலேஜுக்கு ஏற்றின மாதிரி நான் பேசுறேன். அதாவது இப்ப எப்படின்னா பிசினஸ்ல பாத்தீங்கன்னா பொதுவா வந்து என்ன சொல்றது, இப்போ அபிராமி அந்தாதியில ஒரு பாடல், 100 பாடலுக்கு அதுல ஒரு பாடல், தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கின்றது. இது பாடல். இதுல முதல் வரி எடுத்துக்கிட்டீங்கன்னா தனம் தரும் கல்வி தரும் அப்படின்னா எனக்கு தனத்தையும் கொடுத்து கல்வியும் கொடுக்கக்கூடிய அபிராமியும் அவன் புகழல. அபிராமி பட்டர் தனம் தரும் கல்வி தரும், தனத்தை தரக்கூடிய அறிவை எனக்கு கொடுக்கிற அபிராமியே அப்படின்றான். தனத்தை தரக்கூடிய அறிவு ஒண்ணு இருந்தா போதும். எவ்வளவு தனம் வேணாலும் நம்ம சம்பாதிச்சுக்கலாம், எவ்வளவு பொருள் வேணாலும் ஈட்டிக்கணும், எவ்வளவு எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் வேணாலும் கொண்டு வந்தலாம். நமக்கு நாலேஜ் வேணும், பேசிக்கா அறிவு வேணும். அதுதான் அந்த பாடல். நம்மளுடைய நாலேஜை வச்சு வெறும் நம்முடைய மூளையை மட்டுமே முதலீடா பயன்படுத்தி நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா ஏர்ன் பண்ணலாம், சமுதாயத்துக்கு நிறைய உதவலாம். நிறைய வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த போராட்ட காலகட்டம். இந்த கொரோனா காலகட்டத்துல COVID-19 பீரியட்ல இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல பல பிசினஸ் பீப்புள்ஸ் தன்கிட்ட வேலை செய்யற வேலையாட்கள் அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குற சிச்சுவேஷன் நினைச்சு பாருங்க. ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறோம்னு வச்சுங்க, அவருக்கு வந்து எய்டட் ஸ்கூலா இருந்தா டீச்சருக்கு சம்பளம் கவர்மெண்ட் கொடுத்துருது. ஆனா அதே மேனேஜ்மெண்ட் ஸ்கூலா இருந்தா மொத்த சம்பளமும் மேனேஜ்மெண்ட் கொடுக்கணும். அதுல 50% சேலரி, 70% சேலரி, பல்வேறு சூழ்நிலைகள் எதா இருந்தாலும் கை விட்டு கொடுக்கணும். ஸோ ஒரு ஏஜென்சி நடத்துறாரு. எங்க ஊர்ல ஒரு குமரகுருன்னு ஒரு BNI மெம்பர், அவரு குமரன் எலக்ட்ரானிக்ஸ்ன்னு ஒரு 6-7 ஊர்ல நடத்துறாரு. அந்த 6-7 ஊர்ல நடத்தும் பொழுது இப்ப இந்த 5-6 மாசமா தன்னுடைய ஸ்டாஃபுங்க 200 பேருக்கு மேல இருக்கிறாங்க. அவ்வளவு பேருக்கும் சேலரி கொடுத்துருக்கிறாரு. 2 மாசம் 70% சேலரி, அதுக்கப்புறம் 100% சேலரி கொடுத்துருக்கிறாரு. ஸோ ஒரு சிச்சுவேஷன் கடுமையான சூழ்நிலையில பயங்கரமான ஆவரேஜா 10,000 ரூபாய் ஒரு ஆளுக்கு, 25,000 ஹையஸ்ட் மேனுக்குன்னா கூட ஆவரேஜா 15,000 ரூபாய்னா கூட 200 பேருக்கு மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு பாருங்க. அப்போ வந்து அதை வந்து அவர் மேனேஜ் பண்றதுதான் இப்போ அவருடைய, அது எல்லா பிசினஸ் பீப்புள்ஸ் இருக்கிற ஒரு சேலஞ்ச். ஸோ அந்த சேலஞ்சு, ஆனா அது அன்சேஞ்சபிள், அது மாறாது. இந்த சூழ்நிலையில அது மாறாது, அன்சேஞ்சபிள் இருக்கும் பொழுது அக்செப்ட் அன்சேஞ்சபிள், அவ்வளவுதான். அக்செப்ட் அன்சேஞ்சபிள், நம்ம அதை அக்செப்ட் பண்ணித்தான் தீரணும், அதை ஏத்துக்கத்தான் வேணும். பிசினஸ்ல லாபம் வரும்போது யாருக்கும் நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கல, நம்ம தான் அதை அனுபவிச்சோம். அது ஏற்கனவே அந்த பிசினஸை விரிவாக்கத்துக்காக கடன் வாங்கி இருப்போம், வட்டி கட்டி இருப்போம், பல்வேறு விஷயங்கள் நமக்கு இருக்கும். சேலஞ்சஸ் கண்டினியூவா இருந்துட்டே இருக்கும். அப்பதான் மேல போக முடியும். நம்ம லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது சேலஞ்சு வந்து தொடர்ந்து வந்து இருந்துதான் இருக்கும். பட் அப்படி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இதெல்லாம் மேனேஜ் பண்ணி இந்த அன்சேஞ்சபிளை அக்செப்ட் பண்ணி அடுத்த கட்டம் 2 ஃபார்முலா. சோ வாட் நெக்ஸ்ட், அவ்வளவுதான். இது நடந்துருச்சு. இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனு மார்ச் 22 ஒரே நாள் சொன்னார் மோடி, ஒரு நாள் ஃபுல் டைம் கர்ஃபியூ சொன்னார், சம்பூர்ண லாக்டவுன்னாரு. அடுத்தது நம்ம ஒரே நாள் ஞாயிற்றுக்கிழமை என்னன்னா அப்படி லாக்டவுன் பண்றாரு, எங்கேயும் போக முடியலன்னு யோசனை பண்ணோம். 2 நாள் 3 நாள் கழிச்சு கம்ப்ளீட் லாக்டவுன் சொல்லிட்டாரு, சம்பூர்ண லாக்டவுன்னாரு. முடிஞ்சு போச்சு 6 மாசம். ஸோ இன்னைக்கும் நாம வாழ்ந்துட்டு தான் இருக்கோம், இன்னைக்கும் நாம வந்துட்டு போராடிட்டு தான் இருக்கிறோம், இன்னைக்கும் பிசினஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், இன்னைக்கும் வெற்றி பெற்றுதான் இருக்கிறோம், இருந்து ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய நம்முடைய டெக்னிக்கை வந்து பார்த்து இந்த சுச்சுவேஷன்ல எப்படி எல்லாம் பண்ணா நமக்கு வந்து சரியா இருக்கும், நாம் வந்து எப்படி இதை கொண்டு போறோம், இதுலதான் நம்முடைய வெற்றி. அதுக்கு இந்த பிசினஸ் ஸ்கூல் வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு பீப்புள்ஸ் கொழும்புல இருக்கிறாங்க, நம்ம ஆட்கள். இப்போ பாருங்க, அந்த பக்கம் வந்து சேலத்துல இருக்காங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க, திருப்பூர்ல இருக்கிறாங்க, எல்லா இண்டஸ்ட்ரியல் ஏரியால இருக்கிறாங்க. இது இண்டஸ்ட்ரியல் பீப்புளும் இருப்பாங்க, பிசினஸ் பீப்புளும் இருப்பாங்க. எல்லாருக்குமே சோதனையான காலம். இண்டஸ்ட்ரீஸ் பீப்புள்ஸுக்கு ரொம்ப கடுமையான சோதனை காலம், பிசினஸ் பீப்புள்ஸுக்கும். இதுல வந்து பீஸ்ஃபுல்லா வாழக்கூடிய ஒரே ஒரு செக்டார் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். அவங்களுக்கு சம்பளம், நம்ம தனியார் ஊழியர்களுக்குன்னா
ஒரு 50% 30% சேலரி கட் பண்ணாங்க. கவர்மெண்ட் ஊழியருக்கு ஏப்ரல்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கே சேலரி கட் பண்ணல. அது கவர்மெண்ட் என்ன கடுமையான நிதி நெருக்கடியில் இருந்தாலும் இவங்களுக்கு கொடுத்துருந்தாங்கிறாங்க. அவங்க புலம் ஓடிட்டு தான் இருக்கு. என்ன ஒண்ணு இந்த கொரோனானால நமக்கு நல்லது நடந்ததுன்னா, உலகம் முழுக்க அங்கங்க புள்ள ஒரு நாட்டுல, பொண்ணு ஒரு நாட்டுல, பெங்களூர்ல பொண்ணு, சென்னையில பையன், சாப்ட்வேர் வேலை, கை நிறைய சம்பளம், இப்படி வாழ்ந்துட்டு இருந்த உலகம் அவங்க போய் சம்பளம் வாங்குறது முழுசா குடும்பத்துக்கு ஒண்ணும் கொடுக்கறது இல்லை. அவங்க செலவு போக அவங்க அதை வந்து கார்டை வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கும் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு குடும்பத்துக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு கட்டுப்பாடு இல்லை, ஒரு கண்டிப்பு இல்லை. அப்படி இருந்த குடும்பம் இன்னைக்கு இந்த கொரோனானால ஒன்னா சேர்ந்து அவங்க வீட்டுல வந்து உட்காந்து இன்னைக்கு ஒற்றுமையா இன்னைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த 6 மாசத்துல நமக்கு வந்து உருவாயிருக்கு. இதுக்கு வந்து கடவுளுக்கு நன்றி சொல்றதுதான். அதாவது நம்மளை நாமளே வந்து அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. செல்ஃப் அனலைஸ் எப்படி பண்ணணும்? எல்லா பிசினஸ் பீப்புள்ஸுக்கும் தெரியும். நீங்க அட்டன் பண்ணாத மீட்டிங் இல்ல, நீங்க அட்டன் பண்ணாத செமினார் இல்ல. SWOT அனலைஸ். Strength, what is the strength, weakness, opportunity and threats. What is our strength, what is our weakness, what is our threats and opportunities. அதுதான் வந்து வள்ளுவர் என்ன சொன்னாரு? தன் வலியும் துணை வலியும் மாற்றான் வலியும் அந்த எல்லா வழியும் வந்து துணை நிறுத்தி தூக்கி செயல்னாரு. தன் வழியும் துணை வழியும் மாற்றான் வழியும் துணையிருப்ப தூக்கி செயல் சொன்னார் வள்ளுவர். அந்த பிறன் தன் வழியும் இன்னொரு வழி இருக்கு, அது மறந்துட்டேன், சாரி. சோ அந்த தன்னுடைய வலிமை என்ன, நம்ம என்ன வலிமையில வந்து நம்ம இருக்கிறோம், நமக்கு அதனுடைய பொசிஷன் என்ன, அது தெரிஞ்சுக்கணும். இதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, த்ரெட்ஸ் என்ன, இதுதான் வந்து SWOT அனலைஸ். இதே தான் வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு. அதாவது எல்லாமே சொல்லிடலாம், சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். சொன்ன மாதிரியே செய்யறதுக்கு முடியாது, நடந்துக்க முடியாது. அதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. பிசினஸ்ன்றது வந்து கண்டினியூவா சக்சஸே போயிட்டு இருக்கும். அது இவரு சொன்னார், நம்மளுடைய சிவகேரா. சக்சஸ் பீப்புள்ஸ் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு சொன்னா, அவங்க வந்துட்டு டெய்லி வந்து எனக்கு இன்னைக்கே கூட எனக்கு கடைசி நாளா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்குவாங்களாம். ஏன்னா நான் இன்னைக்கும் சக்சஸ்ஃபுல்லா இருந்துட்டே இருக்கணும், இன்னைக்கும் சக்சஸ்ஃபுல்லாவே சாகணும். அதுதான் சக்சஸ்ஃபுல் மேனாவே வந்து வாழணும், சக்சஸ்ஃபுல் மேனாவே சாகணும். அது தாட்ஸ் வந்து அப்படிதான் இருக்கும்னு சிவகாரா சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல சொல்லுங்க. 2 minutes இருக்கா? அதே போல சார் முடிச்சிடறேன். அதுங்காட்டியும் சார் ஒண்ணு இல்ல சார், அதான் சார், நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததோட தானும் கெட்டா சிலர் அல்லும் பகலும் தெருக்கல்லாய் இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார், விழித்து கொண்டாரெல்லாம் பிழைத்து கொண்டார். அது நாம எப்படி செயல்படுறோமோ அதை பொறுத்துதான். ஒரே ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள 7 சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் ஓடுது. ஒரு சின்ன ஃபார்முலா சொல்றேன். நம்ம வீட்டுல ரூஃப் இருக்கு, ரூஃப் செட் எய்ம் ஹைன்னு ரூஃப். ஃபேன் சொல்லிட்டான் பி கூல், கிளாக் சொல்லிட்டான் எவ்ரி மினிட் இஸ் ப்ரீசியஸ், மிரர் சொல்லிட்டான் ரிஃப்ளெக்ட் பிஃபோர் யூ ஆக்ட், சொல்லிட்டான். விண்டோ சொல்லிட்டான் see the world அப்படின்னு, see the world. விண்டோ சொல்லிட்டான். கேலண்டர் செட் be up to date. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு பிசினஸ்ல, இன்னைக்கு என்ன சேஞ்ச் வந்திருக்கு, அப் டு டேட். ஸோ நேற்று கோல்டு வாங்கினவன் போயிட்டான், 75 ரூபா கிராமுக்கு கம்மி. இன்னைக்கு கோல்டு வாங்கினவன் கெட்டான், 75 ரூபா கிராமுக்கு அதிகம். அப் டு டேட், பி அப் டு டேட். கேலண்டர் சொல்லிச்சான். அதான் டோர் சொல்லிச்சான், புஷ் ஹேண்ட் டு அச்சீவ் யுவர் கோல்ஸ் அனுச்சான் டோர். ஸோ நம்மை சுற்றி இருக்கிற வீட்டில் இருக்கிற இந்த 7 பொருளே வந்து 7 ஃபார்முலாவை நாம கொடுக்குறோம். எதற்கும் தயாராக இருக்க வேண்டும், ஒரு நாள் நமக்கான வாய்ப்பு வரும்னு ஆபிரகாம் லிங்கன் சொல்லியிருக்கிறார். Talk to yourself at least once in a day. Otherwise you may miss a meeting with an excellent person in this world. யார் சொன்னது? சுவாமி விவேகானந்தர். இதெல்லாம் நினைச்சு நம்முடைய பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போவோம், மற்றவர்களுக்கு உதவுவோம், சமுதாயத்துக்கு உதவுவோம், ரோட்டரி மூலமா பல சேவைகளை செய்வோம், தொடர்ந்து வெற்றிகரமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல எல்லாரும் வந்து பி சேஃப். இன்னைக்கு உலக இருதய நாள்,
இதயபூர்வமான வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி, வணக்கம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. நன்றி டிஜிஎன் அவர்களே. We recognize the presence of past district governor Asoka from 2982. Welcome you sir. அடுத்து லெவிஸ்டா காஃபி அப்படின்னாலே இப்ப எல்லாருக்குமே காஃபி டைம் அப்படின்னாலே லெவிஸ்டாவும் ஒரு எல்லாருடைய மைண்ட்லயுமே ஒரு செட் ஆயிருச்சு. அந்த மாதிரியான ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ண நம்முடைய சீஃப் கெஸ்ட் சாத்தப்பன் அவர்களை அறிமுகப்படுத்த பாஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் ட்ரிச்சி மெட்ரோ ரொட்டேரியன் ராஜா அவரும் வந்து எம்பிஆர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அவரும் வச்சிருக்காரு. ஸோ ஒரு ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனி உள்ளவர் தான் ஒரு ஃபுட் ப்ராடக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். வி வெல்கம் ராஜா அண்ணா ப்ளீஸ். அண்ணா நீங்களே அட்மிட் பண்ணிருக்கண்ணா. ஓகே ஓகே ஓகே. இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த ரோட்டோபஸ் அணிக்கும் நண்பர் செல்வகுமார் அவனுக்கும் முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் ஈவினிங். I take pride to introduce Mr. S.L.N. Sathapan, founder of Lavista Coffee. With the guidance of his father, S.L.N. Narayanan, he took up the responsibility of managing the estate since 1989. With a motto of, with guidance, knowledge, and determination, any barrier can be surpassed. Being a commerce graduate and a fresher in the coffee industry, constantly eyed on various possibilities that could get their family above and beyond just monitoring the estate. The remarkable journey began with his brother on trading and exports of coffee, making a bold move by entering into an extremely competitive market with invariable risks on annual coffee production and price variance in relation to the international coffee markets. A decade ago, SLN Group turned to be a giant by installing an instant coffee division, Levista. Gaining great knowledge from his father, being determined and confident since a very young age, Mr. N. Sathapan surpassed numerous obstacles to review on what he is today. A vibrant athlete with state-level certifications and awards, which impacts to give back to the same in his career to the students of Nalanda Gurukula International Public School. His passion and commitment towards the uplifting Nalanda to become the leading schools in the nation has also been his prime motivation. ஆக்கம் மதர்வினாய் செல்லும் அசைவில்லா ஊக்கமுடையான் உழை என்ற குரலின் அர்த்தம் போல் வாழும் திரு சாத்தப்பன் அவர்களை அறிமுகப்படுத்தி பெருமை கொள்கிறோம். நன்றி. நன்றி ராஜா அண்ணா. இன்று எங்களுடைய சிறப்பு விருந்தினர் அவர்களோட அவங்க பேசுறதை விட அவங்களோட உரையாடுறதுக்காக இன்னொரு தொழில் முனைவர் வந்திருக்கிறாங்க. ஒரு சக்சஸ்ஃபுல் என்டர்பிரனர், ஒரு என்ஜினியர், ஒரு ஆயில் பிஸ்னஸ், அதாவது ஒரு என்ஜினியரா இருந்துட்டு இன்னைக்கு ஒரு கம்ப்ரஸ்ட் ஆயில் பிஸ்னஸ்ல கான்யா அக்ரோன்னு நிறைய அச்சீவ் பண்ணிருக்க தாரா ஜெயன் அவர்கள் இப்போது சாத்தப்பன் அவர்களோடு உரையாடுவார். இந்த நிகழ்ச்சி வந்து டோட்டலா அது சாத்தப்பன் சார் மட்டும் பேசாம தாரா ஜெயன் மேடம் வந்து அவங்களோட இன்டராக்ட் பண்ற மாதிரி நாங்க இந்த செஷனை கொண்டு வர்றோம். எல்லோரும் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தாரா மேடம் ப்ளீஸ் ப்ரொசீட். சாத்தப்பன் சார் வெல்கம் சார் ப்ளீஸ். Thank you, sir. Thank you for the introduction. And எல்லாருக்கும் வணக்கங்க. Good evening. And I must say, பழனி சார் அவங்க சொன்ன அந்த 7 விஷயம் இது வரைக்கும் அந்த விஷயங்களை நான் அப்படி பார்த்ததே கிடையாது. I think from now on, every day when I look at the fan or ceiling or window, my view about the things are going to change. So thank you, Palani sir, for that wonderful input. And it's a pleasure meeting you all here. ரொம்ப சந்தோஷங்க எல்லாரையும் பார்க்கிறது. And சாத்தப்பன் சார் அவங்கள மாதிரி ஒரு லெஜண்ட் கூட இன்டராக்ட் பண்றதுக்கு it's my honor and pleasure. Thank you for the opportunity. And அவங்கள பத்தின இன்ட்ரோடக்ஷன் எல்லாரும் கொடுத்தாங்க. அவங்க வந்து எஜுகேஷன் மட்டும் இல்லாம காஃபி பிசினஸ் மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டாலிட்டில இருக்காங்க and few other businesses இருக்காங்க and they have huge plans for the future. So இது எல்லாமே அவங்க கிட்ட இருந்தே நம்ம கேட்கும்போது it will be much more interesting and much more validated. காஃபிங்கிறது வந்து அக்கார்டிங் டு மீ மார்னிங் எந்திரிக்கும் போது கடவுள் வந்து அந்த நாளை நம்ம கையில கொடுக்குறாரு. இட்ஸ் லைக் களிமண்ணை நம்ம கையில கொடுத்த மாதிரி. அதை நம்ம எப்படி வேணா வணைஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ ஃப்ரெஷ்ஷா கொடுக்குறாங்க. ரொம்ப கோவத்துல நம்ம கண்டுபடி பண்ணோம்னா அது யூஸ்லெஸ் அண்ட் தேவைப்படாம போகுது. அதே ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு பண்ணும்போது நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
அப்படி ஒரு பியூட்டிஃபுல் மார்னிங்க இன்னும் பியூட்டிஃபுல் ஆக்குற விஷயம் காஃபி. காஃபி இஸ் அன் இமோஷனல் ஃபுட் எனக்கெல்லாம். இட்ஸ் நாட் அ ட்ரிங்க், இட்ஸ் நாட் அ பெவரேஜ், இட்ஸ் அன் இமோஷனல் ஃபுட், கம்ஃபர்ட் ஃபுட் அது. சோ அப்படி ஒரு விஷயத்துல சாதிச்சவங்களோட இன்டராக்ட் பண்றது ரொம்ப சந்தோஷம். வணக்கம் சார். Very good evening to all of you. So I welcome each and everyone for this great evening. So I mainly thank Mr. Sundar and the entire Rotarians all here for inviting me for this particular event. Can you all hear me? Yes, sir, please. Yeah. So actually we have an experience of more than 3 decades in coffee industry as such. That is mainly myself. Since 1956, my grandparents were into the coffee estates. So almost 65 years we have been traveling in coffee. Now this is the 4th generation wherein my son has entered into the coffee. So almost 4 generations we have just taken care of the coffee. And my grandparents and my father were only into the estates. They have purchased some coffee estates in Coorg areas during 1956, and thereon they have been buying some estates regularly. And during 1996-97, my brother joined me to take care of the estates. So both of us taking care of the various estates was of no meaning. So நாங்க ரெண்டு பேரும் டிசைட் பண்ணோம், why don't we start something in coffee? நம்ம காஃபியை விட்டு வேற எதுவும் தெரியாது அந்த particular டைப்ல. So why don't we do something in coffee business, in coffee itself? அப்படிங்கும்போது we started some trading of coffee business. ஒரு planter the grower வந்து காஃபி வாங்கி again we sell to somebody. Like that we have been doing it. Later on what we felt was the exports was doing well in coffee. So அதனால we started the company called SLN Exports in 1996-97, and we started exporting green coffee beans. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காஃபி கொட்டையை கிரேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கிரேட் பண்ணி ஜஸ்ட் பச்சை கொட்டையாவே நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது. That was the first business we started, and which was running for nearly 5-10 years continuously without any issues. Then later on, A.V. Thomas and Company approached us. So that is the time that everything started changing for us. They approached us for setting up a roast and ground coffee factory, and nothing but it is a filter coffee factory. So which we had set up for A.V. Thomas and Company in Coimbatore, that is in Vellakanal. So that was the starting for us to go with the various value-added products in coffee is concerned. So adukappuram then we started. Then during the filter coffee பண்ணிட்டே இருக்கும்போது once we met the chairman of A.V. Thomas and Company and the CEO of A.V. Thomas and Company, they told us, why don't we start instant coffee factory? It was them who initiated to start instant coffee factory. So that particular, myself, my brother, whatever we do, I will join, my brother joins me, and we both are into almost all the business. So it is, so to say, it is a 50-50 we say. I am handling one company called SLN Coffee Private Limited, wherein Levista is involved. I am the chairman and managing director. Whereas my brother is handling one of the bigger company. It's SLN Coffee and Spices Exports Private Limited, wherein the entire green coffee exports is being done. He is the chairman and managing director of the company. So we share the business, we share the work, what we do. So that is how we started, and almost for 10 years we have been doing only the green coffee business and the roasted coffee business for the A.V. Thomas and Company. Then later on, when the A.V. Thomas and Company asked for us instant coffee, then we both joined together, prepared a project report, and finally they were not willing to set up a factory. That was because they felt that it is not their cup of coffee. So they told us, why don't you start? We will buy the product from you. That was the first step we kept in instant coffee is concerned. They had given us the project report. We had set up an instant coffee factory. Instant coffee factory is not that easy. It will cost nothing less than 150 to 200 crores to set up that factory. So which we started in the year 2007 and 8. So 2008 we had the commercial production. That was the time we had started the commercial production of instant coffee factory.
There is a huge difference between filter coffee and instant coffee. Filter coffee is nothing but coffee roast பண்றீங்க, grind பண்றீங்க, filter பண்ணி சாப்பிடுறோம். That is it. Just the filter coffee. It's a very, very simple mechanism, simple method of doing coffee. Whereas the instant coffee, you need a huge factory and there are quite a lot of utilities are involved. You need a boiler, you need various utilities like powerhouse, various generators and various water treatment plants. Quite a lot of utilities are required to support the main plant. So it costs heavily also. And what happened, first you roast the coffee, grind பண்ணிட்டு, coffee roast பண்ணி, grind பண்ணி, then you take it for the extraction. It's a huge machine for extraction. Then after the extraction, you take it for the evaporation. Then after the evaporation, you take it for the spray dryer. Spray dryer is powder form la கிடைக்கும். அதே machine we can produce even ketchup, we can produce even milk products, we can produce Horlicks. அந்த மாதிரி machine approximately quite a small changes will be there. So அந்த மாதிரி particular machine we started producing the instant coffee. So that was approximately 2008-9. We started the commercial production and we were supplying to n number of buyers across globe. So to say around 25 to 30 countries, we have been supplying instant coffee in their own brands. So that was the start of the instant coffee factory for us. So is there any questions in between like that? Yes sir, I would like to ask, நீங்க இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பிசினஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து அவங்களுக்கான ப்ரொடக்ஷன் பண்ணி தர சொல்லும்போது நீங்க இந்த இண்டஸ்ட்ரி செட் பண்றீங்க இல்லையா? சோ இதுல இருந்து what point did you decide that you want your own brand into FMCG? ஏன்னா exports and FMCG ரெண்டுமே two different dragons so to speak, ரெண்டுமே two different giants to manage. அப்போ எப்போ and what was the spark நம்மளோட ஓன் பிராண்ட் ஒன்னு வரணும், அது ஷெல்ஃப்ல பார்க்கணும்ங்கற இன்ட்ரஸ்ட் எப்போ வந்தது and how did you start it sir? See, actually what happened with the great experience of 3 decades in coffee industry as such, we felt that supplying to various people was one way, it is good and we were very comfortable in business, not much of a problem, issues, anything like that. But at the same time we had a rich experience of 2 to 3 decades in coffee which we wanted to utilize for ourselves. So that is the particular time we thought when we are able to satisfy many people in their requirements of quality is concerned, why don't we try and do for ourselves? So andamari title there quite a lot of friends like Mr. Sundar, who is a Rotarian, Shanmu Sundaram, and Mr. Palnipan, again Rotarian from Coimbatore. We had a big core team, Mr. Kadirvelu, again Rotarian I think. So quite a lot of people like Abhishek, Be Positive, who is into media, quite a lot of people came for support. You launch a product, we all will be there to support you. So they had driven us to launch a product and establish the product in a much better fashion. So main thing what we had in our hand was the product, the quality. So that was one thing we had in our hand, and all these people joined together. We had a core team like for around 8 to 9 people for Livista's concerned. So they all supported. Myself, my brother, we were in the concentrating only on the business part. All this entire team, we had a core team. Those people supported us to launch a product. It was launched during December 4th, 2017 in ITC Grand Chola. It was a grand launch. So that was a unforgettable day for us. It was That's awesome, sir. That's awesome. And why the name Livista, sir? Is there a interesting story behind it? Livista name pannadu? Actually, see, we have been hunting for a name because what happened, our target was to sell in India as well as in abroad. Right. A brand name should be in such a way that it is attracting all the countries. So what happened, we have been trying various names with various people. WhatsApp நிறைய பேர்ட்ட கேட்டோம், யாராவது அந்த நேம் செலக்ட் பண்ணா கூட 10,000 ரூபாய் கொடுக்குறோம்னா நிறைய பேர்ட்ட சொன்னோம். பட் நிறைய நேம்ஸ் வந்துச்சு, but which was not matching us. Apro, then finally we were waiting for nearly 4 to 5 months. We didn't get a right name for us. Then we approached the brand name generators. So those people, they gave us various names. In that we felt that this Livista was suiting, it was a little sounding different, it was unique.
and it was very catchy, and we felt that this is the right name for our coffee as such. So that is how we selected those names. That's awesome, sir. In a product, you could see the bigger picture. அதாவது இப்போ இமோஷனலா நம்ம ஒரு பேரை வைக்காம அந்த ப்ராடக்ட் எங்கெல்லாம் போகணும் அதுக்கு தகுந்த மாதிரி பேர் வைக்கிறதுங்கிறது ஒரு ஆண்டர்பிரினருக்கு இட்ஸ் a core the core value. That's awesome. And what was the positioning you were looking for? Because ஒரு particular brand was almost, I would say, ruling the instant coffee scenario by the time you launched. So in fact நாங்க எல்லாமே அதுல இருந்து சேஞ்ச் ஆகி லெவிஸ்டா வரதுக்கு it took quite a while. So, what was the positioning you were aiming for, and how important is positioning for a product? ஏன்னா இங்க இருக்கவங்க இணைஞ்சிருக்கவங்க எல்லாருமே business people. So, நம்ம ஒரு product, you are very strong in the product segment. You know your product very well. You know your numbers in terms of unit economics. எவ்வளவு விலை வைக்கணும், MRP வைக்கணும், இதெல்லாம் நீங்க you are very strong at. But positioning எவ்வளவு முக்கியம் for a product, for an entrepreneur, அதை எவ்வளவு யோசிக்கணும் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? Actually, what happened? We never thought of positioning as such in the initial stage, but what happened, we wanted to launch our product first, but since we had the right product in hand, which is very the quality wise and otherwise, let it be the packing material, whatever we had thought of was falling on line. So we just wanted to launch our product, and the main thing was there are two players in this coffee industry as such. One is Nescafe, other one is Bru. Both are dominating the instant coffee segment totally. Approximately we can say around 85 to 90%, even today they are dominating. So we are not seeing them as a competitor or anything like that. We have our own way of doing it, they are doing their own way of this thing. Since we have our own product, even in our advertisement, if you see also, ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா மாறிடுவீங்க, like that only we are trying to say. So what we are trying to say is that we have an excellent product in hand. You try it once, definitely you will change. That is the thing we have been saying almost all the advertisements everywhere. So likewise things are happening, and as of today if you see, within a period of 3 years, we wanted to see that our Levista touches at least 5% of the total Indian market. So which we expect, and matter of within a 6 months to 1 year, we expect that might touch to that level. That's what we expect, and that is a great achievement in comparison with the top multinational companies like Nescafe and Bru. So we are very sure that we will be in a position. As of today, we are at 3rd place with regards to instant coffee is concerned, and we will be definitely maintaining the 3rd place, and not only that, achieving the 5% target. So that's awesome, sir. Yeah. That's awesome. 5% of the market is in 3 years. It's huge compared to decades of market, holding by those companies. அவங்க அவ்வளவு வருஷம் அதை பிடிச்சு வச்சிருக்க மார்க்கெட் 5% it's huge. ரொம்ப சந்தோஷம், கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. சோ நீங்க இப்போ காஃபி எஸ்டேட்ஸ், காஃபி எக்ஸ்போர்ட்ஸ்ல நீங்களும் உங்களோட பிரதரும் சேர்ந்து பண்ணும்போது, சோ அண்ட் நீங்க இப்போ இத லெவிஸ்டாவை லான்ச் பண்ணும்போது பத்தி பேசும்போதும் நீங்க டீம் பத்தி நிறைய சொன்னீங்க. சோ ஹவு இம்பார்ட்டன்ட் டு யூ see ஒரு டீம்ங்கிறது, அது சின்ன கம்பெனியா இருந்தாலும், ஒரு எம்ப்ளாயி இருந்தாலும், இல்ல hundreds of எம்ப்ளாயி இருந்தாலும், how important is a team? And நீங்க what is the core value you look at ஒரு பர்சனை ஹையர் பண்ணும்போது, be it for a CEO level or a lower level, what do you see in your employees and what do you expect, sir? Team building எவ்வளவு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க sir? Definitely. What happened, we were very lucky on that part is concerned. Initially when we launched, we never expected that it would be so tough. So we launched without our knowledge. So frankly speaking, we were very strong in the export levels and supplying to various domestic people, but we are not sure of branding is concerned. We were able to produce a right product, right quality, right packing, right everything, all those things, but we knew nothing about marketing. That is the time Mr. Shanmugasundaram, Kadirvelu, Mr. Palliyappan, all Mr. Abhishek, quite a lot of big team we had, around 7-8 people in the core team. They all were together and they supported us to launch this product, and they guided us in almost all steps. So that is how we were able to. We never felt that we are doing whether we are doing right or not, but they were able to guide us in such a way that they had placed us in a right position. So now we are able to take it forward in a much better position, and we are able to aim at certain percentage in the entire country is concerned. So definitely my feeling is that the team is very important to take us
in the right track. So thanks to the entire team of the core team of Levista who has helped us to achieve this level. Mainly that Shanmugh Sundaram, all those Mr. Kadir and Abhishek and Padliyappan and Mr. Alagar. It's a huge team, we can say around 10 people approximately in different departments. Let it be a legal department, media department, marketing, sales. Everyone was handling different things. It is not that easy to handle by one person. It was an entire team support was there, and we knew nothing about branding, frankly speaking. And now we are learning on all branding. And as of today, I am able to understand at least 25 to 30% of the branding is concerned. So for 3 years, we have been learning only. There are quite a lot of things to learn on the branding is concerned. It's a huge subject, and you have to burn quite a lot of money on this. You have to have a willpower, sustainability, everything on this. It is not that easy to launch a brand or sustain. So anyway, we have been doing that by God's grace. It is going on very well. And I hope by next year it might take off in much better fashion, the way things are going right now. Wow, good to hear, sir. Good to hear. And is there the IPO plan still on, sir? And would you like to share something on that with us? Yeah, we have actually we are the beverage partners with the CSK is concerned. So we are tied up with the CSK right now, and it is going on. And we cannot fully go with them because of it's highly expensive. We are tied up with certain things, not with 100% of the CSK is concerned. Whereas there are certain jerseys, certain mugs tied up with various advertisements, and we have to obtain permission from CSK for each and everything. So it is a great experience to be with CSK. We have tried with RCB also, because our product is available even in Bangalore. That was too expensive for us to enter it, so we were unable to enter this year. Next year we might try that also. But it is a great support what CSK has given us in terms of various branding is concerned, and it will continue up to November 4th and November end also. That's so awesome. Advertisement is coming up in various TVs right now with regards to CSK is concerned. Yes. So things are going on smoothly. I think that is a great support we have from CSK. That's awesome. So the advertisements are ரொம்ப நல்லா இருந்தது, sir. It's very cricket as coffee is an emotional drink. Mari cricket is an emotional sport for us. It's not a sport. அது நம்மளோட ஒரு DNA ல ஊறின விஷயம். So it was a nice connect. So நீங்க when you launched in Chennai, you were mentioning about IPO plans. நீங்க வந்து ஒரு few years க்கு அப்புறம் we would be getting into IPO. அப்போ larger expansion plans இருக்கும்னு சொல்லிருந்தீங்க சார். அத பத்தி கொஞ்சம் brief பண்ண முடியுமா சார்? See, as of today, we have a factory for instant coffee, spray dried and granulated coffee. So there are 3 varieties in coffee. One is powder form, that is called as a spray dried what we have. But நம்ம instant coffee லே பாத்தீங்கன்னா ஒன்னு powder formல இருக்கும், ஒன்னு bonita மாதிரி இருக்கும். So there are 2 things we have right now. There is one another thing called freeze dried. There is a very expensive factory to set up, which will cost nothing less than 300 to 400 crores. So நம்ம இந்த coffee already launch பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். It will take at least 3 years, 4 years to stabilize and establish completely. After that, we wanted to set up that particular factory, for which we need a good amount of money for investing on that. So இது கொஞ்சம் நல்லா establish ஆனதுக்கு அப்புறம் we thought of going in for the IPO. So that particular time we might be little more stronger, and we might need some more funds to have a bigger factory and set up a new factory called freeze dried plant. So and not only that, we have to keep expanding on the brand. So as of today, we have only coffee. Future, we might enter into the flavored coffee milk. That is, நிறைய அமுல்ல வருது, நிறைய வருது. So அந்த மாதிரி flavored coffeeல பண்ற மாதிரி வச்சிருக்கோம். Plus, we have various coffee, health coffeeங்கிற மாதிரி we are planning to bring in. So அந்த மாதிரி there are quite a lot of products in pipeline which will be coming up in a matter of 1 or 2 years. So இது எல்லாம் வர்ற டைத்துக்கும் IPO வர்றதுக்கும் it will be matching. So yeah, another 4 years we are planning for the IPO. That's awesome, sir. That's awesome to hear. And இங்க இருக்கிற எல்லா entrepreneursக்கும் சொல்றேன், பழனி சார் சொன்ன மாதிரி watch out for the space for Levista's IPO. I think it's going to do extremely well. If oversubscribed, it will get more than what expected number. So sir, இப்போ நீங்க products சொன்னீங்க. I have another question, but அதுக்கு போறதுக்கு முன்னாடி இப்போ various line of products ன்னு சொன்னீங்க இல்லையா சார்? இப்போ I have come across a product இப்போ
நம்ம டர்மரிக் லாட்டே அப்படின்னு சொல்லி இவங்க ஃபுட்டிக்ஸ்ல இருந்து இவங்க ராதாகிருஷ்ணன் சார் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஏதாவது நேட்டிவ் காஃபி வெரைட்டி, ஏன்னா யூஸ்வலா எஸ்பிரெஸோ பாக்குறோம் அண்ட் லாட் ஆஃப் அதர் இந்த ஸ்டார்பக்ஸ் வெரைட்டி ஆஃப் காஃபிஸ் பாக்குறோம். நம்ம இந்தியன் வெரைட்டியை பார்க்கும்போது வந்து ஒன்லி ஃபில்டர் காஃபி இல்லைன்னா இன்ஸ்டன்ட் காஃபி, இது ரெண்டு தவிர நமக்கு எதுவுமே தெரியாது. அண்ட் we are not used to it. இல்லைன்னா ஸ்டார்பக்ஸ் வெரைட்டி which if we feel alien, அது நமக்கு ஒத்து வராத மாதிரி. இது ரெண்டுக்கும் நடுவுல நம்மளோட ட்ரெடிஷனல் வெரைட்டிஸ் வேற ஏதாவது இருக்கா? அப்படி ஏதாவது ரிசர்ச் போயிட்டு இருக்கா சார்? Definitely, we have been working on various R&D because our research team is working with us for past 1 year, and they will be continuing to work for another 1 more year with us. We are working on various, just like the ID coffee, we are working on that particular coffee, decoction mari. Plus, we are working with the various one other chlorogenic acid and mari or a health drink, which will reduce the obesity, diabetes, and the marla mari or particular coffee we are working on with various research center like CFTRI in Mysore. Mostly we should launch the product matter of say within 8 to 9 months. We are working with them for more than a year now. Mostly they might take some more time to give us that particular product. So once we get the product, we might launch that one also. So various health things, so far health the coffee edu pannadhe kediyadu. If when this coffee comes out, it might be supporting in terms of health also. And likewise immediate decoction, that is just like ID coffee, we are trying to launch one liquid extract that is called as a decoction coffee. Adume launch panradhu we are planning. And third one is that we are planning for the, what is that called, this one, the flavored milk, which is in the pipeline, which will be launching in short time, and say around 8 to 9 months again. Everything takes time for that, just to understand how the product is. So all these things are in pipeline, which will take at least 8 to 9 months to get launched. Thank you, sir. Thanks. This is actually a very எனக்கு ரொம்ப சந்தோஷமான இன்ஃபர்மேஷன். ஏன்னா எந்த டயட் பிளான் நான் போனாலும் ஃபர்ஸ்ட் வந்து காஃபியை விட அப்படின்னு சொல்றாங்க. தென் ஐ கம் பேக். நான் அது முடியாதுன்னு வி கம் பேக். ஸோ அதுல வந்து ஒரு ஹெல்த் வெரைட்டி நீங்க கொடுக்க முடியும்னா I'll be the first one to go and many people would follow because இது வந்து it's a win-win situation மாதிரி ஆயிடும். When a health drink comes out of coffee combination, it's a win-win situation. That's awesome, sir. So far நாங்க கேட்டது எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஒரு ரொம்ப அழகான ஒரு ஜர்னி. இட்ஸ் a beautiful journey இல்ல சார்? எனி for that matter any business journey is a beautiful journey. அது ஃபெயிலியரோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எது இருந்தாலும். ஸோ இந்த கம்ப்ளீட் ஜர்னில எனி மொமெண்ட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் இருந்திருக்கா? இருந்தா how depressed you got and அதுல இருந்து how did you pull yourself up and failure எப்படி ஒரு entrepreneur handle பண்ணனும் நீங்க நினைக்கிறீங்க சார்? More than the success, we have experienced more failures. Being an entrepreneur, that is a stepping stone for success also again. ஏன்னா டெய்லி நீ பார்த்தோம்னா ஒரு டாக்டருக்கு எப்படி டெய்லி பேஷண்ட்ஸ் வர்றாங்களோ ஒரு பிசினஸ் பீப்புளுக்கு எப்பவுமே only ப்ராப்ளம்ஸ் வரும். That's what we feel, because we don't get anything good things. We receive only problems wherein we have to solve it. Solve பண்ணா it gets moving, it keeps moving. இந்த மாதிரி தான் எங்களை பொறுத்த வரைக்கும் போய்கிட்டே இருக்கு. Because we started from a scratch and we have built up to this level. It's not that we had everything in hand and we have just started continuing. So அப்படிங்கும்போது every day without funds we always struggle. So funds இல்லாம தான் business ஸ்டார்ட் பண்ணி இப்படி ஒண்ணா வந்து now we have grown to this level. We have added various businesses and எல்லா businessலயுமே there was quite a lot of problems. So the problem solve பண்றது that we have to be very patient enough and we have to be having some sort of a business ethics to solve all the issues. Then only we can continue in the business. And the ethics வந்து maintain பண்றது தான் எங்களுடைய duty. So that we have been following and we have been continuing like that. That's awesome, sir. That's awesome. Sir, இங்க கொஞ்சம் questions வந்து chatல வந்திருக்கு. Before I go to it, I have one more thing to ask. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து entrepreneurs in different level of business success or business growth. Beginning stagesல இருக்கலாம், இல்ல mid stagesல, இல்ல successful and content stageல இருக்கலாம். So நீங்க உங்களோட entire journeyல இருந்து if you have to pick top 3 things
which you never let go. நீங்க அதை நான் கைவிடவே இல்ல. இத நிறைய மாத்திக்கிறோம் சார். entrepreneurship வந்து நான் இந்த 3 வருஷத்துல ஒண்ணுமே இல்ல. No one to even sit here and talk to all these successful entrepreneurs. But இந்த 3 வருஷ ஜர்னில I've changed as a person. entrepreneurship என்ன பொறுத்த வரைக்கும் business journey உங்களையே ஆளையே மாத்திருது. குணம் எல்லாம் நிறைய பேஷன்ஸ் கத்து கொடுத்துருது. சோ அப்படி நிறைய விஷயங்கள் மாறினாலும் நான் 3 விஷயம் மாத்திக்கல அப்படின்னு டாப் 3 திங்ஸ் நீங்க சொல்லணும்னா என்ன சார் சொல்லுவீங்க? In my case, if you see, it is mainly the business ethics. 100% you have to just keep your words, just follow what you're confirmed and committed with somebody. And if you can have a self-discipline within yourself, 100% you can satisfy almost all the people. இதுல வந்து நிறைய பிசினஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமிட் பண்றாங்க, they don't keep the words. Whereas in our case, let it be myself or my brother, whoever it is, in our team, entire team, whatever we commit, whatever we contract, we see that has been executed to the maximum, and we satisfy the entire customers for the past 25 years. With whom all we have been doing business, we have satisfied the entire customers to the maximum. So the main thing is that we maintain a good self-discipline, and we follow the business ethics. That is one thing which is very, very, very important in business is concerned. And second thing is that we should have a vision and the passion. Whatever business we do, definitely we have a passion towards it, and we see that we are with interest, we do that. It's not that for money's sake or for any reason we do that. It's only on passion and with interest we have been doing it, and it has been successful also. And then there is a vision for doing anything, and which we just keep moving on towards the vision and vision. So these are the certain things which I feel everybody should adhere to that. And I'm very sure that if we can have some sort of a business ethics, definitely, if not this year or next year, it will be a great support in the coming years also. That is the main thing, what I feel. Yes, that's really good, sir. Business ethics is integrity illena we are nothing அப்படிங்கிற மாதிரி. That's good. So நீங்க hospitality sectorல இருக்கீங்க, education you are very that looks like a very close to your heart thing. Education வந்து your school, international school, and Levista இருக்கு, coffee business exports இருக்கு. இந்த serial entrepreneurship இத்தனை businessல which one is close to your heart and why, sir? Definitely, for me, it is mainly coffee, everywhere coffee. So, coffee பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, because of various problems, many people advised us, including auditors, everybody advised us, don't put everything into one basket. So, try to diversify your business. அப்படிங்கிற பட்சத்துல தான் நாங்க என்ன பண்ணோம், ஒன்னொன்னா diversify பண்ண ஆரம்பிச்சோம். So, otherwise, what happened? It was only in coffee, everywhere coffee estates, coffee business, coffee curing, coffee processing, coffee exports, instant coffee, filter coffee, இந்த மாதிரியே போய்கிட்டே இருந்துச்சு தவிர. ஸோ இது எல்லாமே காஃபியில் இருக்கு. எனி ப்ராப்ளம் ஃபார் காஃபி மீன்ஸ் வில் பி ஸ்டக். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் we were forced to diversify into various real estate business, various school, hospitality, and various other business we started. So but even there also we work only with passion. இன்னைக்கு ஸ்கூல் நடத்துறோம்னா ஸ்கூலை வந்து சும்மா ஸ்கூல் நடத்தல. It is an international school, but again what our aim is that we want to see that every student of our school should become an entrepreneur. That is our aim. So we are initiating that empowering entrepreneurship. That is our school team mariya vachi we have been working on that. So definitely any children passing out of our school after 12th standard at the age of 30 years, we want to see them that they are entrepreneurs. They should be the job providers and not job seekers. That is my aim, and which we have been working towards that. Adhu mattum illa, we are also establishing a skill development program in our school, wherein there is an incubation center which has been supported by the National Skill Development of Corporation of India. இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி பிள்ளைங்களுக்கு நிறைய எஜுகேஷன் கொடுத்துறது. We are developing in various activities like let it be agriculture, let it be robotics, let it be mechanics or electronics, any aquaponics, hydroponics, whatever it is that we have a lab like wherein we are educating all the children, and not only the children, we are trying to educate even the parents so that they can start their small business in the future. So the main thing is that our target is to see that every children should become an entrepreneur in our school.
அதுக்கு என்னென்ன தேவையோ which we have been working on towards that. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இட்ஸ் அதாவது மாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் is the only way for the state, for India to come up. Entrepreneurship is the only way, and you are creating young entrepreneurs. அத வந்து அந்த சின்ன வயசுல அவங்க மைண்ட்ல போடுறீங்கங்கிறது இட்ஸ் awesome, and our best wishes for that, sir. So Inga will go to the questions in the chat box. Mr. Sendal from Ooty அவங்க கேட்டிருக்காங்க சார். How do you plan to retain your customers? How did you manage your finances in the growth phase, and how do you plan to retain your customers? So finances எப்படி அந்த நீங்க சொன்னீங்க இல்லையா, it takes so many crores to set up a factory and get it going. So அதை எப்படி manage பண்ணீங்க? And now in these 3 years you have got a 5% customer base கிடைக்குதுன்னு சொல்றீங்க இல்லையா, so அதை எப்படி retain பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க சார். See, in our case, what happened, we have started a business with a limited funds, which was not correct to my knowledge is concerned. See, what happened, usually what they say is, with 75% of your money and 25% of the bank money, you can start business so that you'll be very safe. Whereas in our case, it was 10% of our money and 90% of bank money, which was at high stake and high risk, which we have taken. By God's grace, we have escaped and we have come up to this level. But my general opinion and feeling is that at least 50% of your money should be there and 50% of borrowed money should be there to start any business, so that you'll have more confidence, you'll have more strength to work on, and you'll be having some sort of comfortness to work. Whereas in our case, we have been always struggling for funds in the initial stage, and thereon what happened when the business started catching up, then we started slowly developing and we were able to come out to this level. But my opinion is that once your product is very good, once your service is very good, definitely your customers or anybody will not go out of you. So that is a great strength for you to develop your business and repay all your loans and support all your systems without any issues. So main thing what I feel is that the service as well as the quality, if both are there with you, definitely you can retain any type of customers and you can support entire system without any issues. Thank you, sir. Thank you. And Mr. Kedar Nathan கேட்டிருக்காங்க, இந்த இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல ஐபிஎல்காக நீங்க புது அட்வர்டைஸ்மெண்ட் லான்ச் பண்ணிருக்கீங்க இல்லையா சார், and there were advertisements in the past also. So were you able to measure the results of this campaign, and in the did actually these advertisements help you in the increase of sales அப்படின்னு கேட்டிருக்காங்க. Definitely we were not unable to measure the as of now. Just now we recently launched that, actually say around 10 days back we launched these advertisements. But hearing from many people, they were feeling that it is a good advertisement, little கொஞ்சம் ஆக்டிவா இருக்கு, நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. But we were unable to measure that in numbers to my knowledge. But somewhere we should keep on making some noise to see that the brand visibility, brand recall is always there in the system. So that is one of the reasons. Whether it is being correctly measured or not, that is one part. But we are forced to make some noise all over. So that part we have been doing. Let it be in social media, let it be in ATL or BTL, whatever it is. We have been making some noise. So at least the brand recall is happening always. So that is the level we keep, because we cannot keep measuring everything. We have some details, we have all those things, but we don't know how far that is perfected actuals. Okay, sir. Understood. Yeah. Understood. To the listeners, கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு நீங்க if you நீங்க டைரக்டா சார் கிட்ட क्वेश्चंस கேட்கணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா we can unmute you and you can ask your questions. So that being said, so அவங்க லைன்ல வரதுக்குள்ள சார், இப்போ வந்து நீங்க லான்ச் பண்ணும்போது சென்னை லான்ச் பண்ணீங்க லெவிஸ்டா and then பெங்களூர். இப்போ என்ன மாதிரி புதுசா entrepreneurshipல வர எல்லாருமே ஃபர்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா we always say is pan India exports. உடனே think bigங்கறத நாங்க தப்பா புரிஞ்சுக்கிறோம்னு நினைக்கிறேன். Instantly we think pan India launch, which is practically impossible to do. So how important you think ஒரு localityல launch பண்ணி அந்த ஸ்கேல்ல மெஷர் பண்ணி அங்க இருந்து இன்னொரு, சோ இவ்ளோ பெரிய பிராண்ட், இவ்ளோ இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கெபாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட், ஏன் அப்படி ஒரு சிட்டி அப்படி நீங்க மூவ் ஆனீங்க? How important that is in your point of view, sir? See, initially we launched in two places. One is in Chennai, other one is in Bangalore. Okay. That is for Tamil Nadu and Karnataka. These are the two states we wanted to target initially.
because these two states are the coffee drinking areas, major areas. So to say approximately 60 to 70% of the coffee drinkers are in these two states. And if you see, the major sales happens only in these two states. Let it be brew or Nescafe, more major sales happens only in these two states. So we don't want to try in the other states because definitely it is very tough to penetrate and try selling it out as a new brand. So what we did was, we started in both the states. We gradually established with various distributors, various officers, and various managers, all those things. Stage by stage, we penetrated, and the outlets were increasing on a daily basis. Now we have approximately around 40,000, 50,000 outlets. Outlets means number of outlets our product is available in both the states. It's approximately 40,000 outlets as of today it is available. Whereas if you see the bigger brands, it is approximately 6 lakh outlets are there. So still we have long way to reach that 6 lakh outlets. So then only we can stage by stage, we can keep on moving on to the next stage. Right. Or else we have to keep spending, finally you won't get the results. So we want to go stage by stage, and we were somewhat comfortable as of today in Tamil Nadu and Karnataka. And now we have the plans to go pan-India in the modern trade is concerned. Modern trade is nothing but like Reliance, Spark, more retail, all those things. So pan-India we are trying on that. At the same time, our product Levista is presently available in 5 to 6 countries. That is mainly in Singapore, Malaysia. You can see the advertisement there in Singapore, Malaysia also, and even Sri Lanka, Maldives, and Nepal, Bangladesh, all those places already we are present today. Quite a lot of coffee is moving towards that place as of today. And future we have a plans to launch it in Australia, US and Canada. So these are all pipelines which we are working towards those things. Even Dubai is also we are launching in next month. That's awesome. Yeah. That's good to hear, sir. Thank you. And a couple of people have raised their hands, sir. I'll just open up the line. One moment. Sir, எனக்கு ஒரு question sir உங்ககிட்ட. Cafe Coffee Day மாதிரி ஒரு Levista Coffee Bar வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா sir? As of now we have one unit, one outlet right now in our own place, Coor. Okay sir. So that is doing well. But Cafe Coffee Day மாதிரி பண்றதுக்கு வந்து it is for us as a beginner, it is not that easy, because what happens, we have to invest so much. Even though if we give it in franchisee or whatever it is not that easy today. So once we see the experience on this particular one outlet for a period of 1 year, then we might add on some more outlets gradually, because since we have various products in our own hand, and we can keep expanding on the outlets in a matter of another 6 to 8 months. We have a plan, but we haven't done it because we don't want to overstep. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you. And Mr. Kannan, he has a question. நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். Hello, sir. Good evening. Yeah, good evening. Kannan from ராசிபுரம் ரோட்டரி கிளப்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம லிவிஸ்டாவுல என்ன எதிர்பார்க்கலாம் சார்? ஆக்சுவலா நான் அந்த காஃபி டே மாதிரி வருவீங்களா அப்படின்னு கேட்கலாம் இருந்தா கேட்டாங்க. அதே கேள்வி. நெக்ஸ்ட் ஸ்டெப்பா இந்த காஃபில நம்ம லிவிஸ்டாவுல என்ன எதிர்பார்க்கலாம் சார்? என்ன மாதிரியான பிளான்ஸ் நம்மகிட்ட இருக்கு சார்? இல்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா நமக்கு மெயின் வந்து இன்னைக்கு இருக்க லெவல்ல தமிழ்நாடு, கர்நாடகா மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே சார். Now we want to take it to almost all the entire nation. ஓகே ஓகே சார். வந்து நம்ம லெவிஸ்டால இப்ப இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 200 பேர் வேலை பார்க்கறாங்க. சரிங்க சார். இது வந்து இப்ப நம்ம 2 ஸ்டேட்ல தான் ஹேண்டில் பண்றதா வச்சிருக்கோம். மேக்ஸிமம் போனா 3 ஸ்டேட் ஆந்திரா சேரும். இதுக்கு மேல வந்து நம்மளால ஹேண்டில் பண்றது சிரமம். அப்ப என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணி அவர் த்ரூவா என்டையர் கண்ட்ரி, ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்டையர் கண்ட்ரிக்கு ரீச் அவுட் பண்ற மாதிரி ஒரு பிளான்ல நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ என்டையர் கண்ட்ரியில நம்ம காஃபி கிடைக்கிறதுக்கு நிறைய ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது போக நிறைய டிஃபென்ஸா இருக்கட்டும், சென்ட்ரல் போலீஸ் கேண்டீனா இருக்கட்டும், நேவலா இருக்கட்டும், ரயில்வேஸா இருக்கட்டும், ஃபிளைட்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சான்சஸ் நிறைய இருக்குது நான் பண்றதுக்கு. இதை பூரா எல்லா ஏரியாவும் ஃபில்அப் பண்ணிட்டு, ஆர்மிஸா இருக்கட்டும் எல்லாம் ஃபில்அப் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன ஃபாரின் கண்ட்ரிஸ் எவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்கு எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு, அதுல எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். பிளஸ் டு தட் ஒன் மோர் ப்ராடக்ட் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ஃப்ரீஸ் ட்ரைட் காஃபின்னு
அந்த காஃபி வந்து நம்ம ஃபேக்டரி போட்டதுக்கு அப்புறம் அதை லான்ச் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து பைப் லைன்ல இருக்குது. இதுவே கொஞ்சம் பெரிய வேலை, எல்லாமே நிறைய ரொம்ப பெரிய வேலை. Thank you, sir. Thank you, sir. Those are huge dreams. And related to this, ஒருத்தர் அசோகா சேலம் அவங்க கேட்டிருக்காங்க, இவ்ளோ பெரிய கோல்ஸ் அண்ட் on a lighter note, இவ்ளோ பெரிய கோல்ஸ் அண்ட் இவ்ளோ பெரிய சேலஞ்சிங் ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கும்போது how do you sleep at night அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். So I think it's on a lighter note ன்னு நினைக்கிறேன். எனக்கு while introducing you, sir சொன்னாங்க you are an athlete, sports person அப்படின்னு சொல்லிட்டு. So sports person சொல்லும்போதே first thing that comes to my mind is your discipline, இல்லையா? So and for entrepreneurs, discipline is the utmost important thing that they need to adapt. First business ஆரம்பிக்கும் போதே என்னோட personal opinion வந்து first discipline கொண்டு வரலனா we won't move forward அப்படிங்கிறது. So how important you think discipline is, and what is your daily schedule in terms of these kind of personal habits and discipline? What is your daily schedule, if we can learn something from that? Yeah, definitely. So frankly speaking, when I was in school days, I was a great athlete as such. So that has given me a great confidence in the leadership is concerned. So most of my lifetime, I was a leader. So to say approximately from 13 to 14 years onwards. At the age of 13 itself, I was a leader in my school. Till my college day, I was a leader. Then later on, I took over various things. And as of today, we were able to achieve many things. The main thing is that the sports has supported me to build up confidence, and leadership. That is one thing which has great support for me. And second thing is that when we have been doing business, the second support was my family. One is my parents, and the other one is my brother. So whenever I am a little depressed or when I am a little fed up with certain businesses, I immediately convey the message to him. And he will immediately step in and he will try to solve it. Whenever he comes up with some issues, I will step in immediately and try to solve his issues. So likewise, what happened, it's some sort of a patch-up work, we keep on working. So it was going on smoothly without any issues. And sleeping during night, it was not an issue for us always, because we used to play quite a lot of games and other things, and quite a lot of walking, everything we have been doing. And we have been enjoying, because we never take many things into head. So quite a lot of time we take off from the business also. We go for various tours and other things. So அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. It is not that we take everything to our head and ஒரு மாதிரி சங்கடப்படுறதே கிடையாது. So we have got various, because earlier if you are doing only one particular business, if you are stuck with that business, you will be put into tremendous pressure. So when we have various other business, if one business there are problem with that, there are various other business to support. So அதனால somewhat ஒரு மாதிரி catch up ஆகி we are able to come out of all those issues. So it was mainly the great support of all other people who are working with us. It's a great support. அதனால தான் நம்மளால எல்லாம் மேனேஜ் பண்ண முடிஞ்சுச்சு. Great, sir. Great. Wonderful learning. And thank you so much, sir. இன்னைக்கு எங்களோட இணைஞ்சிருந்த. I would really say this is a very honest interview. Actually, honest, ground reality, என்ன நீங்க பண்ணனீங்களோ அதை you shared with us without any fancy words, without any great idioms or whatever. நீங்க ரொம்ப ground reality share பண்ணிருக்கீங்க. That's really great, and thank you so much for sharing your journey with us, sir. And for this, thank you Rotobus for this opportunity. எனக்கு சாரோட interact பண்றதுக்கு கொடுத்த opportunity-க்காக thank you everyone. Silvakumar sir, over to you. Thank you all for thank you Tara, and thank you Sathapan sir. And we would like to recognize the presence of past district governor Asoka from 2982 and rotated in Kedarnath from 2981. And I think one more question is there. Past President Radhakrishnan from Thuthukudi. Yes. Unmute and ask now, please. Okay. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க ப்ளீஸ். எஸ். குட் ஈவினிங் சார். அந்த காஃபில அரபிகா காஃபி சொல்றாங்க. ஆமா. இது வந்து பெஸ்ட் வெரைட்டிங்கறாங்க. ஆமா. அது எப்படி சார் மத்ததோட பெஸ்டா இருக்கு? இப்போ இந்தியால பாத்தீங்கன்னா காஃபில ரெண்டு வெரைட்டி இருக்குது. ஒன்னு அரபிகா, இன்னொன்னு ரோபஸ்டா.
அரபிக்காங்கிறது ஒரு சாஃப்ட் மெலோ டேஸ்ட் உள்ள காஃபி, ஒரு ஒரு ஹைலி பிரீமியம் காஃபின்னு சொல்றது. ரொபஸ்டாங்கிறது இட்ஸ் அ ரோபஸ்ட், ஒரு ஒரு மாஸ், ஒரு பல்கா நிறைய பேர் சாப்பிடக்கூடிய காஃபிங்கிறது ஒரு ஒரு ஆவரேஜ் பிரைஸ் காஃபி, தட் இஸ் கால்ட் ரொபஸ்டா காஃபி. அரபிகா வந்து இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் காஃபி, வெரி மைல்டு காஃபி, ஒரு நல்ல மெலோ டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால அது ரொம்ப பேர் விரும்பி வாங்க மாட்டாங்க, ஏன்னா ஒன்று காஸ்ட் ஃபேக்டர் இஸ் வெரி ஹை, அண்ட் செகண்ட் திங் இஸ் தட் you won't get that punch in that coffee. ஏன்னா அது வந்து ஒரு மைல்டு டேஸ்டா இருக்கும், இட்ஸ் a mellow taste. அது வந்து உங்களுக்கு பஞ்ச் வேணும்னா யூ ஷுட் blend robusta with arabica, அப்பதான் உங்களுக்கு வந்து you have a proper combination of coffee is present. Thank you sir. Next question is from Rotarian Venkatna please. Yes sir வணக்கம். ஆமா சார், நான் ஆக்சுவலா கேள்வி கேட்கலாம்னு நினைச்சேன். அவங்க தாராவோட கேள்வி எல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமைதி ஆயிட்டேன். அந்த அளவுக்கு சூப்பர்பா கேள்வி கேட்டு எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா சார் நாங்க வந்து நீங்க ஸ்போர்ட்ஸ் மேன்ங்கிறதுனால நான் இதை ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கிவ் மீ சம் டைம். முன்னாடி எல்லாம் 83 வேர்ல்டு கப் மேட்சஸ் எல்லாம் நடக்கிறப்போ நாங்க ஒரு 50 பேர் உட்காந்து ஒரு மேட்ச் ஒன்று பார்த்துட்டு இருப்போம் ஒரு வீட்டுல. ஏன்னா அப்பெல்லாம் நிறைய பேர் வீட்டுல டிவி இருக்காது, அது ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு, அங்க போய் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு என்னோட ரொம்ப வெரி க்ளோஸ் ஆன்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, காஃபி வந்து கொட்டையை எடுத்து அரைச்சு அதுக்கப்புறம் காஃபி போட்டு கொடுப்பாங்க. ஆக்சுவலா இப்ப நீங்க காஃபின்னு சொன்னோன்னே எனக்கு இன்னும் அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கு. அந்த டேஸ்ட்டுக்கும் இப்ப நீங்க ஆக்சுவலா இந்த லெவிஸ்டாரோட டேஸ்ட்டுக்கும் என்ன சார் ஆக்சுவலா டிஃபரன்ஸ்? ஒண்ணு, இந்த கோவிட் வந்து உங்களை ஏதாவது சப்போர்ட் பண்ணியிருக்கா இல்ல அஃபெக்ட் பண்ணியிருக்கா? இந்த ரெண்டு விஷயம் மட்டும். தேங்க்யூ சார். நீங்க சொல்றது வந்து ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து காஃபி கொட்டைய வறுத்து அரைச்சு சாப்பிடுறதுங்கிறது இட்ஸ் அ ஃபில்டர் காஃபி, தட் ஹேஸ் தி ஒரிஜினல் டேஸ்ட் ஆஃப் காஃபி. இப்ப நம்ம வந்து இப்ப இதே இது இன்ஸ்டன்ட் காஃபிங்கிறது இட்ஸ் அ ப்ராசஸ். ஏன்னா இப்ப ஃபில்டர் காஃபி நீங்க வந்து ஒரு 6 மாசம் இல்லாட்டி 9 மாசம் தான் நீங்க ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். ஏன்னா அதோடைய உடனே காஃபி கொட்டையை வறுக்கிறீங்க, அரைக்கிறீங்க, பேக்கெட்ல போட்டு வித்துடுறோம். அது வந்து ஒரு ஷெல்ஃப் லைஃப் 9 months is the maximum we give in shelf life. Whereas instant coffee, it can be kept for 5 years. The taste will be uniform for the 5 years. But we cannot match the filter coffee, but we can be at somewhat closer to the filter coffee. இன்னைக்கு என்ன காஃபி டேஸ்ட் சாப்பிட்றீங்களோ ஒரு கேனை ஓப்பன் பண்ணீங்கன்னா இன்னைக்கு என்ன டேஸ்ட் இருக்கோ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அதே டேஸ்ட் இருக்கும், ப்ரொவைடட் யூ ஸ்டோர் இட் ப்ராப்பர்லி. வேற ஃபில்டர் காஃபில ஃபர்ஸ்ட் மாசம் ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் மாசம் ஒரு மாதிரி இருக்கும், தேர்ட் மாசம் ஒரு மாதிரி இருக்கும், ஃபோர்த் ஃபிஃப்த்ல கொஞ்சம் ஸ்டேல் ஆயிடும். நீங்க ஃப்ரெஷ்ஷா போட்டு சாப்பிட்றது வேற, பாக்கெட்ல வர்றது மேக்ஸிமம் 8 to 9 months ஃபில்டர் காஃபியை பொறுத்த வரைக்கும். இன்ஸ்டன்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கும், அந்த பாட்டில் இருக்குது, பாட்டிலோ பவுச்சோ எதுல இருந்தாலுமே அது ஒரே மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் தி ஃபில்டர் காஃபி இன் இன்ஸ்டன்ட் காஃபி இஸ் கன்சர்ன். ஏன்னா இன்ஸ்டன்ட் காஃபி ப்ராசஸே டோட்டலி டிஃப்ரெண்ட், பெரிய ப்ராசஸ். வேற ஃபில்டர் காஃபிங்கிறது ஒரு காஃபி கொட்டையை வறுக்கிறோம், அரைக்கிறோம், பேக்கெட்ல போட்டு கொடுத்துறோம். தேங்க்யூ சார். அந்த மாதிரி எனி क्वेश्चन फ्रॉम आवर चीफ गेस्ट? டிஜே நீங்க ஏதோ சாத்தப்பன் சார் ரெண்டு क्वेश्चन. ஒன்னு வந்து வெள்ளூர்ல நீங்க லான்ச் பண்றதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க, நாங்க சப்போர்ட் பண்றோம். சரி, அதுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்கா? சரி. கஃபே காஃபி டே நல்ல பெரிய லெவல்ல பண்ணாங்க, சரி, சக்சஸ் ஆக முடியல. அதுக்கு காரணம் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளமா அல்லது பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததா? இல்ல கண்டிப்பா அவங்களுக்கு பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா கஃபே காஃபி டே வந்து 1750 அவுட்லெட்ஸ் வச்சிருக்காங்க. ஆமா. the main drawback வந்தது காரணம் வந்து 24 hours it is functioning. yes. 24 மணி நேரத்துக்கு பாத்தீங்கன்னா 12 மணி நேரத்துக்கு ஆளே வராது. அதுக்குள்ள எல்லா எக்ஸ்பென்ஸுமே இட்ஸ் எக்ஸ்பென்ஸ். எஸ். இதுல வெறும் 12 மணி நேரம் ஓட்டிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இன்னொன்னு வந்து அதுல நீங்க பாத்தீங்கன்னா கப்புச்சினோ, எஸ்பிரஸோ அந்த மாதிரி காஃபி தான் ரொம்ப மேஜரா இருக்குது. எங்களுடைய கஃபே நாங்க வச்சிருக்கோம், லெவிஸ்டா கஃபேன்னு ஒன்று வச்சிருக்கோம். அங்கே மெயின் கான்சன்ட்ரேட் பண்றது ப்ராப்பர் ஆத்தென்டிக் ஃபில்டர் காஃபி.
ஓகே ஓகே. அது நார்மல் பிரைஸ்ல இப்ப கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு 40 ரூபா 50 ரூபா ரேஞ்சுக்கு கொடுக்குறோம். அதே போல கப்புச்சினோ கிடைக்குது 150 ரூபா. அதே போல எக்ஸ்பிரஸோ பாக்கி எல்லாம் ஃப்ராப்பி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் டிஃபரெண்ட் பிரைஸ். ஒன்லி ஃபில்டர் காஃபி, ஏன்னா நிறைய பேர் விரும்புறது ஃபில்டர் காஃபி. ஃபில்டர் காஃபி அந்த மாதிரி பண்ணும்போது அதனால அந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கோம். பட் நம்ம எல்லா ஊர்லயும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் அதுக்கு கை வைக்கலாம் வச்சிருக்கோம். சோ வெள்ளூர்ல லான்ச் பண்ற ஐடியா இருக்கா? இல்ல இப்ப டைமிங் இல்ல, இத கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ். வெள்ளூர்ல இன்ஸ்டன்ட் காஃபி நம்ம எல்லா கடையிலயும் நிறைய இடத்துல வந்துட்டு இருக்கு. லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி நிறைய ஷாப்ல இருக்கும். இப்போ நிறைய சேல்ஸ் அந்த ஏரியால ஆகிட்டு இருக்கு. ஓகே. அவுட்லெட் வர்றது கொஞ்சம் நாள் ஆகும். தேங்க் யூ. கண்டிப்பா வரும்போது கண்டிப்பா சொல்றோம். தேங்க்யூ சார். சார் இவ்வளவு நேரமா அவர் பொறுமையா எங்களுடைய எல்லா கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணது மட்டும் இல்லாம உங்களுடைய அனுபவங்களை எங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்தது வந்து தாரா மேடம், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு அருமையான ஒரு நாங்கெல்லாம் என்னென்ன கேட்க நினைச்சோமோ இல்ல சார் என்னென்ன சொல்ல நினைச்சாரோ அதெல்லாம் நீங்க அருமையா ஒரு கேட்டு ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. அண்ட் we are coming to the next. I request our district multi-district meet chairman Rotarian Mohan Raj from Karur Wings to give the closing remarks. Good evening, sir. All good evening. Good evening, now please now. இப்படி ஒரு ப்ரோக்ராம் நான் ஃபுல் டைம் உட்காந்து கான்சன்ட்ரேஷனா கவனிச்சது இன்னைக்கு தான். அதையும் சொல்லிக்கிறேன். ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட்ல எங்க டிஸ்ட்ரிக்ட்லயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு 9 டிஸ்ட்ரிக்ட்ல சேர்த்து ஆள் ஏற்பாடு பண்ணி இத்தனை பேருக்கு சார்கிட்ட ஒரு விளக்கம் கேட்கிற அளவுக்கு பண்ணதுக்கு உண்டான போஸ்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அதே சமயம் இது தொடர்ந்து இத்தனை வாரமா, அதாவது 30வது வாரமா நடந்துட்டு இருக்குங்கிறது அதை விட மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி தான் சொல்லணும். இதை இன்னைக்கு இவ்வளவு கொரோனா பிரிலி இவ்வளவு சந்தேகங்கள், அது தாரா மேடம் எல்லாத்துக்கும் சேர்த்து எல்லாம் நல்லபடியா இது பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் அவங்களே எல்லாம் கிளியர் கட்டா பண்ணி கொடுத்துட்டாங்க. சாரோட பேச்சு ஸ்பீக்கர் கேட்கும்போது கண்டிப்பா வந்து ஒரு என்ன தொழில் செய்யலாம், ஒரு ப்ராப்பரான தொழில், ஊர்ல மரியாதையான தொழில், ஒரு பிராண்ட் நேம் பின்னாடி நின்று ஒரு செய்யக்கூடிய தொழில் செய்யறதுக்கு உண்டான உத்வேகத்தை சாரோட ஸ்பீச்ல இருந்து எடுத்துக்கிட்டோம். இதை விட ஒரு ரோட்டரியனுக்கு ஒரு 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 வாய்ப்பு கிடைச்சதுக்கு இதை விட சான்ஸ் வேற எதுவும் கிடைக்கலன்னு சொல்லலாம். ரோட்டரியில சேர்ந்ததுக்கூடிய பயன் இந்த ஒரு மீட்டிங்லயே அடைஞ்ச மாதிரி இருக்கும். சாரோட ஸ்பீச்சும் சரி, அவரோட மோட்டிவேஷன் சரி, எல்லாமே பாத்தீங்கன்னா அருமையா இருந்தது. இதை அனைவரும் உபயோகப்படுத்தி கண்டிப்பா சார் கேட்ட மாதிரி வேலூர்ல அடுத்து பிரான்ச் ஓபன் பண்ணலையான்னு கேட்கற அளவுக்கு எல்லாருமே ஒரு மனசுக்குள்ள இருக்கும். கண்டிப்பா தொழில் செய்யறவங்க சாரை கான்டாக்ட் பண்ற அளவுக்கு நாங்க பண்ணி தரோம். உங்களோட என்ன சொல்றது, சுயநலம் கலந்த பொதுநலங்கிற மாதிரி ரோட்டரியோட சேர்ந்து எங்க பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு சாரோட எல்லாரோட ஐடியாவும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். Thank you Mohan Rajanna. Finally, vote of thanks by Rotarian Sundar, Rotary Club of Pondicherry Galaxy. Good evening, friends. Good evening, Rotarians. I thank today's chief guest, Rotarian J.K.N. Palani, District Governor nominee, Rotary District 3231. And I thank today's special speaker, SP Ellen Sathapan, CMD, SLN Coffee Private Limited. And I give a special thank to Mr. Giridharan to give a melody song on behalf of SP Balasubramanian Memories. And I thank our District Governor PDG Kedarnathan, PDG Ashoka, and I thank today's moderator Ms. Tara Jain, and I thank to all Rotarians attended from various part of Tamil Nadu and Sri Lanka. And I thank other members from other various club of Rotary Club of Pondicherry and other district clubs. Once again, I thank you very much for that Rota bus team. Thank you very much, sir. Thank you. எல்லாரையும் அன்மியூட் பண்ணிட்டு ஒரு கிளாப் கொடுத்தலாம் நன்ராஜ் ப்ளீஸ். Thank you, sir. Thank you and good night, sir. Thank you, sir. Levista Coffee மாதிரி நீங்களும் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கீங்க சார். Thank you. Thank you, sir. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. Thank you. சங்கராபுரம் சார்.
தேங்க்யூ சார். செல்வகுமார். எஸ் செல்வகுமார். எஸ் சார். நான் சந்திரசேகர். ஓகே சந்திரா. ஓகே தேங்க்யூ. சூப்பர் இருந்துச்சு பண்றல. தேங்க்யூ very much. தேங்க்யூ தாரா மேடம். தேங்க்யூ. எக்ஸலென்ட். தேங்க்யூ சுந்தர். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நட்ராஜ் வைண்ட் அப் பண்ணிடலாம் நட்ராஜ். Thank you to all. Thank you for. Thank you.